அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கல்வி பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் அதிகாரம் 40 கூறியுள்ளதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கற்கத்தகும் நூல்களை பிழையில்லாமல் கற்க, கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க. வாழும் நல்லவருக்கு அறிவியலும் கலையியலும் சிறந்த கண் என்று அறிந்தவர் கூறுவார். கண்ணில்லா விடினும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார். கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும். மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும், பிரிந்திட நேரும்போது மனம் கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செயலாகும். செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர். அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும். மக்கள் கற்ற அளவே அறிவு வளரும். கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம், எல்லா ஊரும் சொந்த ஊராம். இதனை தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன்? ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். தமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள். கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.